ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கானது. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருங்கள், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வெல்கம் பேசஞ்சர், ரியல் லைஃப் கோ ஸ்டோரிஸில் நான் உங்கள் ஹண்ட்மேன். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறேன்னா, காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு ஒரு குடும்பம் வேலைக்காக இங்கே வந்து செட்டிலும் ஆயிடுறாங்க. வந்த இடத்துல இவங்க பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு அமானுஷ நிகழ்வும் நடக்குது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க ரொம்பவே உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் கிட்டத்தட்ட இறக்க போகிற நிலையிலையும் இருக்காங்க. அவங்கள எப்படி காப்பாற்றினாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் துஷ்ட ஆன்மால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சா, இதெல்லாம் தான் இந்த கதையில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தலாம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரியான திகில் சம்பவங்கள் உங்களது வாழ்க்கையில் நடந்தால் கீழே தெரியுது இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறங்க, அதில் கூட போயிட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு ஆள்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலிமா ஷேர் பண்ணது அஜித் என்ற நபர் தாங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தோம்னா ஆமாங்க, இவருக்கும் இவங்களோட குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு திகில் சம்பவம் தாங்க. இவங்களோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாங்க. அந்த மதுரையிலேருந்து இவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் வேலையும் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கிது, அதனால் சென்னைக்கும் வராங்க. சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாங்க இவங்க வீடு வாடகையும் போகிறாங்க. அப்படி வீடு வாடகைக்கு போனதுக்கப்புறமா இவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சில நிகழ்வுகள்லாம் பயங்கரமாகவே நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த கதையில் நம்ம முழுசாக பார்க்குறோம். இந்த அஜித்தோட அவங்க அப்பா பேர் பார்த்திங்கன்னா ராஜசேகருங்க. ராஜசேகருக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோமலா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ராஜேஸ்வரி, அதாவது அஜித்துக்கு அக்காங்க. இவங்க 2 பேரும் படிச்சுட்டும் இருக்காங்க. அதில் அவங்க அக்கா ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயரும் படிக்கிறாங்க, இவர் வந்து 12th படிக்கிறாங்க. அந்த டைமில் தான் இவங்க மதுரையிலிருந்து சென்னைக்கும் வராங்க. அப்படி வரும்போது கொஞ்சம் மலிவான விலையில் வீடு ஏதாச்சும் வாடகை கிடைக்குதான்ட்டு அவங்க அப்பா வந்து ரொம்பவே சுற்றி தேடவும் ஆரம்பிக்கிறாரு. வீடெல்லாம் வாடகை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வர்றதாகவே அவங்க பிளானும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி நிறைய இடத்துல சுற்றி முற்றி பார்க்குறாரு. இவங்களுக்கு எந்த வீடுமே செட்டே ஆகலைங்க. அதுக்கப்புறம் இவர் அஜித்தோட அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, புரோக்கர் மூலிமா தான் வீடு தேடிட்டே இருக்கார். அப்போ தான் ஒரு வீடு வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வீடும் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த வீடு வந்து அஜித்தோட அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சும் போயிருக்குங்க. அது பிடிச்சி போனதுக்கப்புறமா அந்த வீட்டில் போயிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கு. அதை பற்றி அந்த ஹவுஸ் ஓனர் எதுவுமே இவர்கிட்ட சொல்லலைங்க. அஜித் அவங்க அப்பா கிட்ட சொல்லாமையே இவர் வந்து அட்வான்ஸ் இவ்வளோ அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிடறாரு. கொஞ்சம் அதிகமாக இருக்குது வாடகை அப்படின்ற மாதிரி அஜித் அவங்க அப்பா கேட்டோன்னே அந்த ஹவுஸ் ஓனர் என்ன செய்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மியும் பண்ணிக்கிறாருங்க. அப்போ கம்மி பண்ணும்போது அஜித் அவங்க அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, சரி நம்மளோட பட்ஜெட்டுக்கு இந்த வீடு ரொம்பவே சூப்பராக இருக்குது, இதில் நம்ம தங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அவங்களோட மனைவி கிட்ட கேட்கும்போது வீடும் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், பக்கத்துலேயே காலேஜ் ஸ்கூலு 2மே இருக்குது, இங்கேயே நம்ம சேர்த்து விட்டுடலாம் நம்ம பசங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க அன்றைக்கே வந்து அட்வான்ஸும் கொடுத்துட்டு இவங்க சொந்த ஊரான மதுரைக்கும் கிளம்பி போயிடுறாங்க. மற்ற சாமான்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லைங்களா, அதனால் இவங்க கிளம்பியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு ஒரு வாரம் கழித்து அங்கேருந்து எல்லா பொருட்களையும் ஏற்றிக்கிட்டு இவங்க வந்து கார்லேயும் கிளம்பி வந்துடுறாங்க. பின்னாடி ட்ரக் வச்சு ஏற்றிட்டு தான் வராங்க பொருட்கள் எல்லாத்தையும். சரியாக இவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் வீட்டுக்கும் வராங்க. நல்ல நாள்லாம் பார்த்துட்டு வீடை க்ளீன் பண்ணி பால்லாம் காய்ச்சிட்டு எல்லா பொருட்களும் இறக்கியும் வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்க வாழ்க்கையிலேயே ஒரு அமானுஷ புயல் வீச போகுதுன்னு. அப்படி இவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லா திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற யாருமே இந்த வீட்டில் ஒரு சில அமானுஷ சம்பவங்கள் நடந்ததா அதை பற்றி எதுவுமே சொல்லலைங்க. இவங்க மட்டும் அமைதியாக இருந்துட்டாங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு சில நாட்கள் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அங்கேயே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு காலேஜில் ராஜேஸ்வரியும் அஜித்தும் ஸ்கூல்லும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இவரும் வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்ததுனால பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இவங்க வாழ்க்கை ரொம்பவே அழகாக தான் போயிட்டே இருந்துச்சு. அப்படி அழகாக போயிட்டே இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் ஒரு பேரதிர்ச்சிகரமான விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிதுங்க. அது என்னென்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்து
ரொம்பவே உடம்பு முடியாமல் படுத்துடுறாங்க. அவங்க அம்மா கோமலா வந்து என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியலம்மா, ஒரு மாதிரி வயிறு வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே வலியில் வந்து துடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கோமலா வந்து அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோனும் பண்ணுறாங்க. அவரும் வந்ததுக்கப்புறமா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு ராஜேஸ்வரியை செக் பண்ணதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது ஒரு சாதாரண வயிறு வலி தான், இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீ ஒன்றும் இல்லைம்மா, காலேஜுக்கெல்லாம் போக தேவையில்ல, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்கிறாருங்க. அப்படி சொல்லிவிட்டு ஒரு 2 நாள் கழித்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க ராஜேஸ்வரி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அஜித் வந்து ரொம்ப சின்ன பையன் இல்லைங்களா, 12th தான் படிக்கிறாரு, அவருக்கு பெருசாக இதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. சரி ஓகே, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சுட்டு அதை பெருசாக எடுத்துக்கல, அப்படி விட்டுறாருங்க. அப்படியே ஒரு 2 மாதம் கிட்ட கடந்தும் போகுதுங்க. மறுபடியும் 2 மாதத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வயிறு வலி எடுக்குது. இந்த வாட்டி ரொம்பவே வயிறு வலி அதிகமாகவும் இருக்குது. அவங்க ரொம்பவே வலியில் துடிச்சும் போகிறாங்க, அழவும் செய்கிறாங்க ராஜேஸ்வரி. இதை பார்த்து அவங்க வீட்டார் எல்லாமே ரொம்பவே பயந்தும் போயிடுறாங்க. என்னமாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியல, ரொம்பவா வயிறு வலிக்குது, என்னால் இந்த வயிறு வலி தாங்கவே முடியல, இருக்கிறதுக்கு நான் செத்தே போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருங்க. என்னடி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுகிற, ஒரு வயிறு வலிக்காக உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாண்டி அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போகிறாங்க. போனதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து எல்லா செக்கப்பும் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்குது எல்லா ரிப்போர்ட்டுமே. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, டாக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வயிறு வலி மட்டும் குறையலையே அப்படின்ற மாதிரி மறுபடியும் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு அங்கேருந்து அவங்களை வீட்டுக்கும் கூப்பிட்டு வராங்க. கூட்டின்னு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு வாரம் அவங்க நார்மலாகவே இருக்காங்க. அதுக்கப்புறமும் இவங்களுக்கு அதே மாதிரியான தொடர்ச்சியாக இந்த வயிறு வலி வந்துட்டே இருந்துருங்க. இவங்க வந்து சரியாக படிக்காதனால காலேஜில் வந்து நிறைய அரியர்ஸும் வச்சிடுறாங்க. காலேஜும் முடிஞ்சு போயிடுது. இப்படியே கிட்டத்தட்ட தொடர்ந்து 1 வருஷம் காலம் இவங்களுக்கு இந்த வயிறு வலி வந்துட்டே இருக்குது. 1 மாதம் விட்டு அந்த மாதிரி தொடர் பிரச்சனையாக இருக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது, வயிற்றில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா, இல்லை இந்த அப்பெண்டிக்ஸ், அல்சர் இந்த மாதிரியான ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, நிறைய இடத்துல கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியே ஆகலைங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த பேய் அமானுஷம் அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைங்க, அதாவது இந்த அஜித்தோட அவங்க அப்பாவுக்கு. அதனால் இவங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பொண்ணுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுனேன்ட்டு ராஜேஸ்வரி அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம பொண்ணுக்கு வயிறு வலின்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே இருக்கு, இவளுக்கு முதல்ல நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அப்படியாச்சும் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாக வருது அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே அவங்க அம்மாவும் நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம சீக்கிரமாக நம்ம பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மாப்பிள்ளையும் தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மாப்பிள்ளை தேட ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு மாப்பிள்ளையும் கிடச்சிதுங்க. 1 மாத காலத்திலேயே உடனே இவங்க ஆல்ரெடி பொண்ணுக்காக சேர்த்து வச்ச எல்லாத்தையும் வச்சு இவங்க கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த டைம் இவர் வந்து காலேஜும் ஜாயினும் பண்ணுறாருங்க அஜித். கல்யாணம் முடிச்சுட்டு இவங்க பக்கத்து ஊரில் தான் கொடுக்குறாங்க. சென்னையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இவங்க ராஜேஸ்வரியை கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குற டைமில் வந்து இவங்க ரொம்பவே நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, வயிறு வலி அது ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வந்து டெய்லியும் ஃபோனில் தான் பேசியிருப்பாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் போகிறதா வச்சுட்டும் இருந்திருக்காங்க. அடிக்கடிக்கு ஃபோனில் மட்டுமே பேசுவாங்க. அஜித் வந்து காலேஜும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்களா. இவங்க அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் ஒரு 3 மாதம் கழித்து இவங்க வாழ்க்கையிலேயே பேரெதிர்ச்சி ஒரு விஷயமும் நடந்திருக்குங்க. அப்படி தான் ஒரு நாள் ராஜேஸ்வரியோட அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தன்னோட பொண்ணை பார்த்துட்டு வரலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பியும் போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறமா இவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருக்குங்க. அது என்னன்னா ராஜேஸ்வரி மாதிரியே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா ராஜேஸ்வரி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே உடம்பும் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க போய் பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. அது என்னன்னா ராஜேஸ்வரி ரொம்பவே மெலிஞ்சும் போயிருக்காங்க. ஆனால் ஒரு வாட்டியும் ஃபோன் பண்ணும்போது இதை பற்றி அவங்க அம்மா கிட்ட அவங்க சொன்னதே இல்லைங்க. அது ஏன்னா இவங்க கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்ட்டு அவங்களோட மாப்பிளையும் இதை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிருக்காங்க. இவங்க நேரில் பார்த்ததுக்கப்புறமா ரொம்பவே பதறியும் போயிருக்காங்க. அஜித்தும் அந்த இடத்துல வந்து ரொம்பவே
ஷாக்கும் ஆயிருக்காரு. அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு, எதுக்குக்கா நீ இப்படி இருக்கிற, சரியாக சாப்பிட்றது இல்லையா, மாமா உங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லையா, ரொம்ப கொடுமைப்படுத்துறா, டார்ச்சர் பண்ணுறாரா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறடி இப்போ பின்னாடி நீ எலும்பும் தோலுமா இருக்கிறியா அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சம்பவத்தையும் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு அந்த வயிறு வலி வந்து இப்போயெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி வருதுமா, அப்போல்லாம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து எனக்கு வயிறு வலி வந்து அடிக்கடிக்கு வருதுமா, என்னால் அந்த வலி தாங்கவே முடியல, எனக்கு இருக்கிறதுக்கே பிடிக்கலம்மா, நான் இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே இவங்க ரொம்பவே பதறியும் போயிருக்காங்க. எல்லாமே சரியாயிடுச்சுன்னு தானாங்கடி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நீ வந்து இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறியே, இதை பற்றி எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஏற்கனவே என்னை நினச்சி நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருங்க, இதில் இது வேறு நான் சொன்னேன்னா இன்னுமே கஷ்டப்படுவீங்கன்னா நான் சொல்லாமல் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கூடி உட்காந்து பேசுகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம், ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கேருந்து ஒரு 2 மாதம் உன்னை பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் அனுப்பிவிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாப்பிள்ளையும் கையோடு கூட்டிகிட்டு இவங்களோட வீட்டுக்கும் வந்து சேர்றாங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறமா அவங்க மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே இவங்களை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதை வந்து ஃபாலோவும் பண்ணுறாங்க. அப்போது வந்து இவங்களுக்கு அந்த வயிறு வலின்றது கொஞ்சம் வந்துட்டு தான் இருந்திருக்கு தொடர்ந்து. அதான் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நல்லாயிருக்கும், போயிட்டு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறுபடியும் வயிறு வலி வந்து வர்றது வழக்கமாகவே இருந்திருக்குங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்துருக்காங்க ராஜேஸ்வரியோட அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி. அதுக்கப்புறமா இவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு யோசனையும் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு உங்கள் பொண்ணுக்கு, நீங்கள் ஏன் பஞ்சாங்கம் போய் பார்க்கக்கூடாது, இந்த பேர் ராசி இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டாலும் ஒருத்தர் சொன்னோடனே அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்டலாம் போயிட்டு வந்துட்டோம், நம்ம பொண்ணுக்கு எதுவுமே சரியாகலை, இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு கிரக கோளாறு அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரிங்க உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்து வீட்டு ஆட்கள்கிட்டயே கேட்ட உடனே அவங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் சொல்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குங்க. சரி நம்ம வந்து மறுநாள் போகலாம் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரியோட அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க ஹஸ்பண்டும் வந்து முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க சீக்கிரமாகவே எழுந்து அந்த இடத்துக்கும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது தான் இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவமும் நடக்குதுங்க. அது என்னென்னா இவங்க சொன்ன இடம் இருக்குது பார்த்தீங்களா பஞ்சாங்கம் பார்க்குறாங்கன்னு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வந்து பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது ஏய் எங்கே போகிற வா இங்கே அப்படின்ட்டு ஒரு குரலும் கேட்குதுங்க. இவங்க 3 பேருக்குமே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யாரா இது நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. மறுபடியும் வந்து இவங்க நடந்து போகும்போது மறுபடியும் ஒரு பெண் குரல் தான் கேட்குது. ஏய் எங்கே போகிற வா இங்கே, நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க, வா என்கிட்ட வா, அந்த இடத்துக்கு எங்கே போகிற அப்படின்ட்டு அந்த குரல் கேட்டோடனே இவங்க பதறியும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து ஒரு நபர் வந்து இவங்களை கூப்பிட்றாரு. உங்களை அந்த சாமியார் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எங்களை சாமியார் கூப்பிட்றாங்களா எதுக்கு அப்படின்னு கேட்டோடனே தெரியல, உங்களை கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்ட்டு இவங்க கையோட கூட்டிட்டும் போகிறாங்க. அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அவங்க மேலே சாமி இறங்கி குறி சொல்லிட்டும் இருந்திருக்காங்க. இவங்க போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் அவங்க வந்து இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. இவங்க போன உடனே எதுக்குங்க எங்களை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோடனே நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க, நீ இங்கே வர வேண்டியது எதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்க, நீ பார்க்க வேண்டிய இடமே இதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க நாங்கள் பஞ்சாங்கம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே நீங்கள் பஞ்சாங்கம்லாம் பார்க்கக்கூடாது, நான் சொல்கிறத கேளு, இந்த இடத்துல உட்காரு, இந்த இடத்துல நீ வரணும், அதுதான் உன் தலைவிதி, இந்த இடத்துல நீ வராமல் இருந்தனா இன்னும் ஒரு வாரத்தில் உன்னோட பொண்ணு வந்து தன்னால் இறந்தும் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்லவும் செய்கிறாங்க. இது கேட்ட இவங்க 3 பேருக்குமே ரொம்பவே ஷாக்கும் ஆயிருக்கு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு, முதல்ல இந்த இடத்துல உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு கயிறையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் விபூதியும் கொடுத்துட்டு இதை எடுத்து போயிட்டு உன் பொண்ணு கையில் கட்டிட்டு உன் பொண்ணு நெத்திலையும் வச்சு விட்ரு, அதாவது அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் மாற்றி பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல கேட்குறாங்க எதுக்கு இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் அவங்க பயங்கரமான ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்னன்னா உன் பொண்ணு ஒரு துஷ்ட ஆன்மாவில் பாதிக்கப்பட்டிருக்கா, இன்னும் ஒரு வாரம் போனால் கண்டிப்பாக அந்த ஆன்மா உன்னோட பொண்ணோட உயிரை எடுத்துரும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஈரக்கொலையை நடுங்கி போயிருக்குங்க. சும்மா போகிறவனை கூப்பிட்டுன்னு வந்து இந்த இடத்துல உன் பொண்ணு வந்து ஒரு துஷ்ட ஆன்மாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும். அதை கேட்ட அவங்க 3 பேருக்குமே அங்கே அப்படியே நடுங்கி போயிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இது எல்லாமே காலத்தின் கட்டாயம், உன்னை இங்கே வர வச்சது அந்த அம்மன் தான் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லவும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது, எங்கள் பொண்ணை
காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், நீ என்கிட்ட வந்துட்டுல, இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நான் கொடுத்த கயிறை எடுத்து போயிட்டு அவளுக்கு தெரியாமல் அவள் கையில் கட்டிடு, இந்த விபூதி அவகிட்ட வச்சிரு, அப்போ தான் அவளோட ஆன்மாவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லவும் சொல்கிறாங்க. சரியா, நீ வந்து நாளைக்கு இங்கே அழைச்சிட்டு வா, அதுக்கான விஷயத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள அமுச்சும் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அந்த இடத்துலேருந்து எழுந்து வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம வந்து பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு, ஆனால் திடீர்னு அந்த அம்மா நம்மளை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. அந்த இடத்துல ராஜேஸ்வரியோட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அதை பண்ணி பார்ப்போம், ஏற்கனவே நிறைய ஹாஸ்பிட்டல் நம்ம கூப்பிட்டு போயிருக்கோம், நம்ம பொண்ணுக்கு எதுவுமே சரியே ஆகலை, இப்போது நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க. அது வரைக்கும் ராஜேஸ்வரி வீட்டுக்கு வெளியே நல்லாவே உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க பக்கத்து வீட்டு ஆட்களோட. இவங்க அம்மா வர்றதை பார்த்த உடனே இவங்க வீட்டு உள்ள ஓடி போய்ட்டு கதவும் சாத்திக்கிறாங்க. கூட இருந்த அவங்க அப்பாவும் அவங்க கணவரும் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவங்க கதவு சாத்துறா நம்மளை பார்த்துட்டு அப்படின்ட்டு இவங்க கதவையும் தட்டுறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி வந்து கதவே திறக்கலைங்க. ஏமா கதவு மூடிக்கினேன், கதவு திறமா அப்படின்ட்டு ராஜேஸ்வரி அவங்க அப்பா கேட்கணும். அவளை ஒழுங்காக போக சொல்லு, இங்கே வரவானான்னு சொல்லு, அவளை என் அம்மாவே கிடையாது, நீங்கள் எங்கே போயிட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியும், என் உடம்பெல்லாம் எரியுது, என்னால் முடியல, அவளை போக சொல்லு அப்படின்ட்டு பயங்கரமாகவே கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க உள்ளே உட்காந்துன்னு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம என்னடா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ற யோசிக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவும் வருதுங்க. நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தது அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல துஷ்ட ஆன்மா நம்ம பொண்ணை வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொன்னாங்களே, அதுதான் போல் இது எல்லாமே அப்படின்ட்டு இவங்க புரிஞ்சுக்கின்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ராஜேஸ்வரியோட அவங்க அம்மாவை வந்து அனுப்பிடுறாங்க அந்த இடத்துலேருந்து. உடனே அம்மா போயிட்டாம்மா, நீ கதவு தருமா அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கதவும் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து அவங்க இல்லவே இல்லைங்க. ஏன்னா அவங்க அந்த சாமியார் பெண்மணி வந்து மந்திரிச்ச கயிறு ஒன்று கொடுத்தாங்க இல்லைங்களா, அதனோட எஃபெக்ட் தான் இவங்க உடம்புல வந்து எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இவங்க வந்து கதையும் சாத்திட்டு போய் உள்ளேயும் உட்காந்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்தையும் அவங்க அப்பா வந்து சொல்லி அமைச்சிடறாருங்க. என்னென்னா, சரியாக நைட்டு அவள் தூங்கும்போது நீ இந்த கயிறு எடுத்துடுவா, நம்ம அவள் கையில் கட்டிடல, அது வரைக்கும் நீ இந்த இடத்துக்கு வராமல் இரு, பக்கத்து வீட்டில் இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள வந்து அமைச்சிடுறாங்க. சரியாக நைட்டு ஒரு 11:30 மணி அளவில் நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி. அந்த டைம் அவங்க அம்மாவை வர வச்சு அந்த கயிறை வந்து கையிலையும் கட்டிடுறாங்க. கட்டின அடுத்த செகண்ட் இவங்க வந்து ஏந்து உட்காந்துன்னு, ஏய் என் கையில் நீ அந்த கயிறு கட்டிட்டுல, நீ நினச்சதை பண்ணிட்டுல, உங்களை சும்மா விட மாட்டேன்னு பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்க கிட்ட இருக்கிற விபூதி எடுத்து நெத்தியில் வச்ச உடனே சடனாக அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்தவங்களை பொறுமையாக அப்படி நகர்த்தி படுக்கவும் வச்சுட்டு இவங்க அப்பா அம்மா அவங்களோட கணவர் அவங்களோட தம்பி இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலே வெடிகாலமாகவே இவளை வந்து அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல உட்காரவும் வச்சிடணும், இல்லைன்னா இவளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கின்னு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசி அந்த ஆட்டோவும் எத்தனை வந்து வீட்டாண்டியே நிப்பாட்டிடுறாங்க. சரியாக 5 மணி அளவில் இவங்க வந்ததுக்கப்புறமா இவங்க தூக்கத்திலே இருக்கிறாங்க. அந்த தூக்கத்திலே இருக்கும்போது இவங்கள அப்படி தூக்கிட்டு போய்ட்டு வண்டிலையும் ஏற்றிடுறாங்க. அது வரைக்குமே இவங்களுக்கு அந்த மயக்கமே தெரியலைங்க. நைட்டு விழுந்ததுலேருந்து அந்த ஆட்டோவில் வச்சு இவங்க அந்த இடத்துக்கு, அந்த கோயிலுக்கு அந்த சாமியார் வர சொன்னாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கும் இவங்க கூட்டுட்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. அந்த இடத்துல போனதுக்கப்புறமா இவங்க ஆக்ரோஷமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள ஆட்டோலேருந்து இறக்கிறதுக்கே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. நான் வரமாட்டேன், என்னை விட்டுடுங்க, என்னை எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க ராஜேஸ்வரி. இது எல்லாமே அந்த சாமியார் வந்த பெண் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை இங்கே வா அப்படின்ட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியில் அவங்களுக்கு இருக்குதுங்களா கோயில், அந்த கோயிலாண்டியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரொம்பவே போராட்டமாக ரொம்பவே கஷ்டப்பட்டு இவங்க ராஜேஸ்வரி அவங்க எடுத்துகிட்டும் போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அந்த இடத்துல உட்காந்து சிரிக்கிறாங்க ராஜேஸ்வரி. நீ என்ன பண்ணாலும் என்னை வந்து வெளியே அனுப்ப முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாகவும் சிரிக்கவும் செய்கிறாங்க. அதையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறாங்க, ஏய் எப்படியோ என்னை திட்டம் போட்டு இந்த இடத்துல கூப்பிட்டு வந்துட்டல, கண்டிப்பாக உன்னால் வந்து என்னை வெளியே அனுப்ப முடியாது, அதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரொம்பவே ஏளனமாக வந்து ராஜேஸ்வரி சிரிக்கிறாங்க. அந்த சாமியார் பெண்மணியை பார்த்துட்டு இவங்க குடும்பத்தார் எல்லாருக்குமே மரண பீதியிலையும் இருக்காங்க. என்னடா அது, இத்தனை நாள் வந்து நம்ம பொண்ணு நார்மலாக தானே இருந்தா, உடம்பு சரியில்லைன்னு தானே நினச்சிட்டு இருந்தோம், இப்போ அவளுக்குள்ள ஒரு துஷ்ட ஆன்மா இருக்கே அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க பயங்கரமாகவே
பயந்தும் போயிருக்காங்க. சரி பரவாயில்ல, என்ன நடக்குது அப்படின்ட்டு நடக்கட்டும்ன்ட்டு இவங்க வந்து பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரியாக இது எல்லாமே 6 மணிக்கே நடக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் விட்டால் கண்டிப்பாக இவளை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அதனால தான் இவங்க அந்த 6 மணி அளவுலேயே கூட்டம் வந்துட்டுருக்காங்க. அந்த சாமியார் வந்த பெண்மணி, நீ யார், எதுக்காக இவ உடம்புல வந்து ஆட்கொண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த ராஜேஸ்வரி உடம்புல இருக்கிற ஆன்மா வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலைங்க, சிரிச்சிட்டே இருக்குங்க. இப்போ ஒழுங்காக நீ சொல்ல போறியா இல்லையா, கண்டிப்பாக என்கிட்ட அடி வாங்கி நீ சாகாத அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து சொன்னதுக்கப்புறமா இவங்க பதிலே சொல்லலை ராஜேஸ்வரி. அதுக்கப்புறமா அந்த சாமியார் வந்த பெண் ஜாட்டி எடுத்துகிட்டு பயங்கரமாகவே அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 அடி பலமாக அடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல வலி தாங்க முடியாமல் அந்த ஆன்மா, ராஜேஸ்வரி உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த துஷ்ட ஆன்மா வந்து பதில் சொல்லவும் ஆரம்பிக்குதுங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நீ அடிக்காத எனக்கு ரொம்பவே வலிக்குது, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. இவங்க எல்லாருமே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க என்ன தான் சொல்லுதுன்ட்டு. ராஜேஸ்வரி உடம்புல இருக்கிற ஆன்மா வந்து வேறு யாரும் இல்லைங்க, இவங்க இப்போ வாடகை இருக்கிறாங்க இல்லையா, அதே வீட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு மாட்டி இறந்த ஒரு பெண் தாங்க. அவங்க பேர் உமா மகேஸ்வரிங்க. அவங்க எதனால் இறக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே வயிறு வலி பிரச்சனையாக இருந்திருக்குங்க. இப்போ ராஜேஸ்வரி குடும்பம் எப்படி இருக்குதோ, அம்மா அப்பா தம்பி ராஜேஸ்வரி இந்த 4 பேர் போல் அதே மாதிரி தாங்க அவங்க குடும்பமும் இருந்திருக்கு. அந்த இடத்துலையே வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கடுமையான வயிறு வலியால் ரொம்பவே அவதியம் பட்டுட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களாகவே ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்களால அந்த வயிறு வலி தாங்க முடியாமல் அதே வீட்டில் தூக்கு போட்டு இறந்தும் போயிடுறாங்க. இவங்க தூக்கு போட்டு இறந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவங்க தம்பியும் ஒரு ரோடு விபத்தில் இறந்தும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா இந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. இந்த 2 ஆன்மாக்களும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த வீட்லேயே தஞ்சமும் புகுந்துருக்குங்க. அதாவது ராஜேஸ்வரி உடம்புல ஒன்று இல்லைங்க 2 ஆன்மா இருந்திருக்கு. அது உமா மகேஸ்வரியோட ஆன்மாவும் அவங்களோட தம்பியோட ஆன்மாவும் தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்களோட தம்பியோட ஆன்மா வந்து இது எதையுமே வெளியே காட்டிக்கலைங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே பீதியாகிடுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா இதுக்கு வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ராஜேஸ்வரியோட அவங்க அம்மா. அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து பெண், எதுக்கு இவ உடம்புல இருக்கிற, ஒழுங்காக இவளை விட்டுட்டு போயிடு, இல்லைன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த சாமியார் பெண் வந்து மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த இடத்துல அந்த ராஜேஸ்வரி உடம்புல இருக்கிற உமா மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இவ உடம்புல விட்டு போக மாட்டேன், நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இறந்தும் போயிட்டேன், நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழவே முடியல என்னால், இவளுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, கண்டிப்பாக இவளை விட்டு நான் போக மாட்டேன், உடம்புல இருந்து என்னோடய வாழ்க்கையை வந்து நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உமா மகேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கும் ஆகிடுது. இறந்து போன நீ எப்படி உடம்புல இருந்து வாழ்க்கையை வாழுவ, இது இவளோட வாழ்க்கையாச்சே, நீ இறந்து போயிட்டு ஒரு துஷ்ட ஆன்மா, உன்னால் வந்து இங்கே எல்லாருக்குமே கஷ்டம்தான், ஒழுங்கு மரியாதை நீ போயிடு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்க சொன்னதுக்கப்புறமும் அந்த ஆன்மா வந்து இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு இவ உடம்பு வேணும், நான் இவ உடம்புல இருந்து இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த ஆன்மா வந்து ரொம்பவே அடம்பிடிச்சி சொல்லுதுங்க. அதுக்கப்புறமா இந்த சாமியார் வந்து பெண், நீ இப்படியெல்லாம் விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டு ஜாட்டி எடுத்து மறுபடியும் அவங்கள வந்து அடிக்கிறாங்க. அந்த அடியில் வலி தாங்க முடியாமல் அந்த உடம்புல இருந்த 2 ஆன்மாக்களும் விலகி போயிடுதுங்க. விலகி போன உடனே ராஜேஸ்வரி அதே இடத்துல மயக்கமும் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்ததுக்கப்புறமா உடனே இவங்க பதறியும் போயிடறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறி போயிட்டு, என்னமாச்சு என் பொண்ணுக்கு, என்னமாச்சு, அது ஒன்றும் இல்லை, என் கணக்குப்படி அந்த 2 ஆன்மாவும் உன் பொண்ணோட உடம்புலேருந்து விலகி போயிடுச்சு, இதுக்கப்புறமா உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னென்னா, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே இருக்காங்க, இங்கேருந்து கிளம்புற கையோடு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாமானும் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் போயிடுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக உன் பொண்ணை அந்த ஆன்மா வந்து தேடி வந்து கொன்னே போட்டுரும் அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் வந்து பெண் சொல்கிறாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்றுட்டுருக்கு. இருந்தாலும் சரிங்கம்மா நாங்கள் உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறமா இவங்க ஒரு கயிறு எடுத்து ராஜேஸ்வரியோட கையில் கட்டிட்டு அந்த விபூதி எடுத்து அவங்க கிட்ட வச்சுட்டு ஒரு சாமி படத்தையும், அதாவது ஒரு அம்மன் படத்தையும் கொடுத்து, இந்த படத்தை வந்து உங்கள் கையிலேயே வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமான நீங்கள் வந்து இந்த கயிறு கட்டி வச்சுருக்கணும், இந்த படத்தை கூடவே வச்சுருக்கணும், அப்போ தான் அந்த ஆன்மாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் வந்த பெண் வந்து சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியோட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நன்றி தாயே, நீங்கள் இல்லைன்னா இன்னத்துக்கு என்னோடய பொண்ணை உயிரோட பார்த்துருக்கவே முடியாது, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சிருந்தேன், ஆனால் அவளுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் வந்த பெண் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்கள அங்கேருந்து அமுச்சும் விட்டுடுறாங்க. அங்கேருந்து கிளம்பி வந்த ராஜேஸ்வரிய குடும்பம் அவங்க வீட்டுக்கு கூட போலங்க, உடனே ஸ்ட்ரெயிட்டாக இவங்களோட கணவரோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கேருந்து இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாமானையும் வண்டி வச்சு எடுத்துகிட்டு சென்னையிலேயே இன்னொரு பகுதியில் இவங்க வீடு வாடகையும் போகிறாங்க. அவங்க குழந்தைங்களோட இப்போ வரைக்குமே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா மட்டும் மாரடைப்பால் இறந்துட்டு தான் இந்த பதிவில் வந்து நம்ம அஜித் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குங்க. வாட்ஸ்அப் நம்பரில் போய்ட்டு வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற திகில் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஹண்ட் மேன்.